வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கிரானைட் கனிம மணல் கொள்ளை விவகாரத்தில் IAS அதிகாரி சகாயம் தலைமையில் குழு 2 மாதத்தில் அறிக்கை தர சென்னை ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. தமிழக மீனவர்கள் மேலும் 53 பேரை பிடித்துச் சென்றது இலங்கை கடற்படை. மீன்வளத்தை அழிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள ராஜபக்சே படகுகளை விடுவிக்க முடியாது என்று திட்டவட்டம். காஷ்மீரில் வெள்ளம் வடிய துவங்கினாலும் லட்சக்கணக்கானோர் தத்தளிப்பு. ராணுவம் முழு வீச்சில் மீட்பு பணி. விரிவான செய்திகள். கிரானைட் மற்றும் கனிம மணல் கொள்ளை தொடர்பாக IAS அதிகாரி சகாயம் தலைமையில் குழு அமைத்து 2 மாதங்களில் அறிக்கை தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டவிரோதமாக கனிம மணல் கொள்ளை மற்றும் கிரானைட் முறைகேடுகள் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த கோரி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். வழக்கில் மதுரை கலெக்டராக சகாயம் இருந்தபோது கிரானைட் விவகாரத்தில் அவர் மேற்கொண்ட நடவடிக்கை மற்றும் அவரது இடமாற்றம் குறித்தும் ராமசாமி குறிப்பிட்டிருந்தார். இவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வியாழனன்று தலைமை நீதிபதி SK கவுல், புஷ்பா ஆகியோர் கொண்ட முதல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் அரசு தரப்பு வக்கீல் மூர்த்தியிடம் ஒரு கலெக்டரை ஏன் அவ்வப்போது இடமாற்றம் செய்கிறீர்கள் என்றும் மாவட்ட நிர்வாகம் எப்படி நடக்கும் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் ராமசாமியின் மனு தொடர்பாகவும் நீதிபதிகள் கேள்வி கேட்டனர். இதற்கு பதிலளித்த அரசு வக்கீல் அரசிடம் கேட்டு பதில் சொல்வதாக கூறினார். இதை ஏற்றுக்கொள்ள மறுத்த நீதிபதிகள் தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாக கூறி கிரானைட் முறைகேடு மற்றும் கனிம மணல் கொள்ளை குறித்து IAS அதிகாரி சகாயம் தலைமையில் குழு அமைத்து 2 மாதத்தில் அறிக்கை அளிக்க உத்தரவிட்டனர். மனுதாரராகிய நான் கூறிய சகாயம் அவர்கள் தலைமையிலே ஒரு குழுவை நாங்கள் அமைக்கிறோம் என்று கேட்டபொழுது அரசு வழக்கறிஞருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். நாங்கள் ஏற்கனவே ரெவென்யூ செக்ரட்டரி வைத்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்து வைத்திருக்கிறோம் என்றால் எது எப்படி இருந்தாலும் மனுதாரின் கோரிக்கையை ஏன் ஏற்கக்கூடாது, சகாயம் அவர்களும் தமிழகத்தில் IAS அதிகாரி தானே என்று கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விக்கு அரசு வழக்கறிஞர் பதில் சொல்ல முடியவில்லை. உடனடியாக தலைமை அவர்கள் நாங்கள் அவரை நியமிக்கிறோம், 2 மாத காலத்திற்குள் தமிழகம் பூராமல் அனைத்து குவாரிகளையும் கனிம வளம், மணல், செங்கல் மண் எந்த குவாரியா இருந்தாலும் அதன் அறிக்கையை 2 மாத காலத்துக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு என்று பிறப்பித்திருக்கிறார்கள். இவ்வழக்கு அக்டோபர் 28ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 53 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ள நிலையில் தமிழக மீனவர்களால் இலங்கை வளம் அழிந்து வருவதாகவும் படகுகளை விடுவிக்க முடியாது என்றும் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்திலிருந்து புதன்கிழமை அன்று 6 படகுகளில் 30 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். வியாழனன்று அதிகாலை கச்சத்தீவு அருகே மீன் பிடித்தனர். நாகை மாவட்டம் பூம்புகார் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களும் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்தனர். இதனால் அச்சமடைந்த மீனவர்கள் பலர் அவசரமாக கரை திரும்பினர். அப்போது ராமேஸ்வரம் மற்றும் பூம்புகார் மீனவர்கள் 53 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே ஒரே நாளில் 53 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் மீனவ கிராமங்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தம் போனது 25 பேர். நாங்கள் பெரிய படகுல மீன் கொண்டு கொடுக்கும்போது எல்லா பேருமே அந்த போட்டில் ஏறி தான் மீனை பெரிய படகுல கொடுக்கணும். அப்போ இருக்கும்போது இந்த இலங்கை கடற்படை எங்களை கிட்ட பிடிக்கும்போது எங்களை இடமா தள்ளி விட்டாங்க. அதில் 2 பேர் தான் நாங்கள் சின்ன படகுல இருந்தோம். பாக்கி 23 பேர் பெரிய படகுல இருந்தோம். பெரிய படகுல இருந்தவங்க அப்படியே அந்த மீனும் போட்டும் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டாங்க. அங்கே இருந்து பார்த்து வரவே இல்லை. இந்நிலையில் இலங்கை அதிபர் ராஜபக்சே அளித்த பேட்டி ஒன்றில் தடை செய்யப்பட்ட வலைகளை தமிழக மீனவர்கள் பயன்படுத்துவதால் இந்திய கடல் பகுதியில் மீன்வளம் அழிந்து விட்டதாகவும் தற்போது அதே முறையை இலங்கை கடல் எல்லையிலும் மீனவர்கள் பயன்படுத்துவதாக புகார் தெரிவித்தார். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவித்தாலும் படகுகளை விடுவிக்க முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனிடையே சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். வரலாறு காணாத மழையை சந்தித்த காஷ்மீரில் வெள்ளம் வடிய துவங்கியுள்ளதால் மீட்பு பணிகளில் ராணுவத்தினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர்.
கடந்த 109 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு காஷ்மீரில் கடந்த 2 வாரங்களாக பயங்கர மழை கொட்டி தீர்த்தது. இதனால் தென் காஷ்மீரில் உள்ள மாவட்டங்கள் மற்றும் ஸ்ரீநகர் மண்டலத்தில் உள்ள பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டது. வெள்ளத்தில் தத்தளித்த 6 லட்சம் பேரை மீட்கும் பணியில் முப்படையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்ட 30,000க்கும் மேற்பட்டோர் கடந்த 1 வார காலமாக போராடி வருகின்றனர். 82,000 பேரை ராணுவத்தினர் மீட்டுள்ள நிலையில் கடந்த 2 நாட்களாக வெள்ளம் வேகமாக வடிந்து வருகிறது. தென் காஷ்மீர மாவட்டங்களில் மீட்பு பணிகள் பெரும்பாலும் முடிந்துவிட்டதாக ராணுவத்தினர் தெரிவித்தனர். தென் காஷ்மீரில் துண்டிக்கப்பட்ட தொலைத்தொடர்பு சேவையை பழைய நிலைக்கு கொண்டுவரும் முயற்சிகள் துவக்கப்பட்டுள்ளன. தென் காஷ்மீரில் மீட்பு பணிகள் முடிந்த நிலையில் ஸ்ரீநகர் மீது ராணுவத்தினர் முழு கவனத்துடன் மீட்பு பணியை துவக்கியுள்ளனர். காஷ்மீர உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM குமார் மற்றும் மாநில அரசின் அனைத்து அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் ஆகியோரும் அவரவர் பங்களாக்களில் இருந்து மீட்கப்பட்டு ஹரிநிவாஸ் விருந்தினர் மாளிகையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ஸ்ரீநகரின் மேற்கு பகுதிகளில் வெள்ள நீர் வடிய துவங்கியுள்ளதால் மீட்பு பணிகள் வேகம் கண்டுள்ளன. மற்ற பகுதிகளில் 6 அடி ஆழத்துக்கும் அதிகமாக நீர் தேங்கி நிற்பதால் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணிகள் தொடர்ந்துள்ளன. ஜீலம் நதியில் ஏற்பட்ட உடைப்பால் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள ஸ்ரீநகரில் 4 லட்சம் பேர் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றனர். சில பகுதிகளில் காலையில் மீட்கப்படும் மக்கள் வீட்டில் உள்ள பொருட்களை பாதுகாக்கும் நோக்குடன் மாலையில் தங்களது வீடுகளுக்கே சென்று விடுவதால் ராணுவத்தினருக்கு பெரும் தலைவலி ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் விடாமுயற்சியுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினர் நிவாரணப் பொருட்களையும் மக்களுக்கு சப்ளை செய்து வருகின்றனர். காஷ்மீர் வெள்ளத்துக்கு இதுவரையில் 230 பேர் பலியாகி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் தனியார் பார்களின் உரிமங்களை ரத்து செய்ய செப்டம்பர் 30ஆம் தேதி வரை தடையை நீடித்துள்ள உச்சநீதிமன்றம் இவ்வழக்கை விசாரித்து விரைந்து தீர்ப்பளிக்க கேரள உயர்நீதிமன்றத்துக்கு அறிவுறுத்தியுள்ளது. கேரள காங்கிரஸ் அரசு அண்மையில் மாநிலம் முழுவதும் உள்ள 700 தனியார் மதுக்கூடங்களை மூட உத்தரவு பிறப்பித்தது. 5 நட்சத்திர ஹோட்டல்களில் மட்டுமே பார்கள் மூலம் மது விற்கலாம் என்றும் புதிய மது கொள்கையை வகுத்தது. கேரள பார்களுக்கான தடை உத்தரவு வியாழக்கிழமை இரவு 11 மணியிலிருந்து அமலுக்கு வரவிருந்த நிலையில் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பார் உரிமையாளர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு AR தவே, UU லலித் ஆகியோரை கொண்ட அமர்வு முன்னிலையில் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. மதுவை ஒழிக்க கேரள அரசு விரும்பினால் குஜராத்தை போல முற்றிலும் மதுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கருத்து கூறிய நீதிபதிகள், மதுவுக்கு தடை விதிக்கப்பட்ட பிறகும் குஜராத்தில் எந்த பிரச்சனையும் எழவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினர். கேரளாவில் செயல்படும் பார்களின் லைசன்ஸ்களை செப்டம்பர் 30ஆம் தேதி வரையில் ரத்து செய்யக்கூடாது என்றும் கேரள அரசுக்கு தடை விதித்த நீதிபதிகள், பார் உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கை கேரள உயர்நீதிமன்றம் அதற்குள் விரைந்து விசாரித்து தீர்ப்பளிக்க அறிவுறுத்தினர். உச்சநீதிமன்றத்தின் தடை உத்தரவு பார் உரிமையாளர்களுக்கு தற்காலிக நிவாரணத்தை அளித்துள்ள நிலையில் தடையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு கேரள உயர்நீதிமன்றத்தில் செப்டம்பர் 18ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. ஏர்செல்லை மேக்சிஸ் நிறுவனத்துக்கு விற்றுவிடும்படி சிவசங்கரனுக்கு தயாநிதி நெருக்கடி கொடுத்ததாக CBI குற்றம் சாட்டியுள்ளது. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை கடந்த மாதம் 29ஆம் தேதி 2G ஊழல் வழக்கு நடந்து வரும் டெல்லி பாட்டியாலா CBI நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி, அவரது சகோதரரும் சன் டிவி அதிபருமான கலாநிதி மாறன், மேக்சிஸ் நிறுவன அதிபர் அனந்தகிருஷ்ணன் உள்ளிட்ட 4 பேரையும், சன் டைரக்ட் நிறுவனம், மேக்சிஸ் உள்ளிட்ட 4 நிறுவனங்களையும் குற்றப்பத்திரிகையில் CBI சேர்த்திருந்தது. குற்றப்பத்திரிகையை பரிசீலனைக்கு நீதிபதி OP சைனி எடுத்துக்கொண்டுள்ள நிலையில் வியாழனன்று CBI தன் தரப்பு வாதத்தை முன்வைத்தது. ஏர்செல்லை மேக்சிஸ் குழுமத்துக்கு விற்றுவிடும்படி சென்னையைச் சேர்ந்த சிவசங்கரனுக்கு அப்போதைய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் தயாநிதி நெருக்கடி கொடுத்ததாகவும், அதனால் தனது 3 நிறுவனங்களை சிவசங்கரன் மேக்சிஸ் நிறுவனத்திடம் 2006ஆம் ஆண்டில் விற்றதாகவும் CBI வாதமிட்டது. தயாநிதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சிவசங்கரனை தொழில் செய்ய விடாமல் நெருக்கடி கொடுத்தார் எனவும் குற்றம் சாட்டிய CBI வக்கீல் KK கோயல், சிவசங்கரனின் நிறுவனங்கள் தொடர்பான ஃபைல்கள் மீது முடிவெடுக்காமல் தயாநிதி கிடப்பில் போட்டதாகவும் கூறினார். ஏர்செல் நிறுவனத்தை மேக்சிஸ் வாங்கியதும் நிலுவையில் இருந்த உரிமம் தொடர்பான ஃபைல்களுக்கு தயாநிதி ஒப்புதல் அளித்ததாகவும், அதன் மூலம் மேக்சிஸ் நிறுவனத்துக்கு மிதமிஞ்சிய சலுகைகளை தயாநிதி காட்டியதாகவும் CBI வக்கீல் கோயல் குற்றம் சாட்டினார். இதற்கு பிரதிபலனாகவே சன் டைரக்ட் நிறுவனத்தில் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை மேக்சிஸ் முதலீடு செய்துள்ளதாகவும் CBI குற்றம் சாட்டியுள்ளது. CBI தரப்பு வாதத்தை தொடர்ந்து வழக்கு விசாரணையை செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு நீதிபதி சைனி ஒத்திவைத்தார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்புக்கு மற்ற மாநிலங்களிடம் ஆதரவு திரட்டும் வகையில் அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் ஜெயலலிதா கடிதம் அனுப்பியுள்ளார்.
ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரியை மத்திய அரசு அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த வரி விதிப்புக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் முதல்வர் ஜெயலலிதா மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லிக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை அமல்படுத்தப்பட்டால் தமிழகம் போன்ற உற்பத்தி துறையை நம்பியிருக்கும் மாநிலங்கள் கணிசமான வருவாயை நிரந்தரமாக இழக்க வேண்டி வரும் நிலை இருப்பதை கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி வரி விதிப்பின் வரம்புக்குள் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள ஜெயலலிதா, இதனால் மாநில அரசின் குறைந்த வரி வருவாயும் குறைந்து போகும் அபாயம் இருப்பதாக அச்சம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஒருமித்த கருத்தை உருவாக்க மத்திய அரசு முயற்சிக்க வேண்டுமெனவும் கடிதத்தில் ஜெட்லியை வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே ஜிஎஸ்டி வரி விதிப்பு மீதான தனது கருத்துக்கு ஆதரவு திரட்டும் வகையில் அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் ஜெயலலிதா தனித்தனியாக கடிதம் அனுப்பியுள்ளார். அக்கடிதத்தில் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டால் மாநில அரசுகளின் நிதி சுதந்திரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் எண்ணற்ற அம்சங்கள் அம்மசோதாவில் இருப்பதாகவும், இதனால் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்படும் என்று அச்சம் தெரிவித்துள்ளார். தமிழக உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என கோரி நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கட்சியின் மாநில அலுவலகமான கமலாலயத்தில் வியாழனன்று செய்தியாளர்களை தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்தார். உள்ளாட்சி இடைத்தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றவர் இதற்காக நீதிமன்றம் செல்லவிருப்பதாகவும் கூறினார். இவ்வளவு முறைகேடுகள் நடந்த பின்பும் தேர்தல் நியாயமாக நடக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. வாக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்பாகவே தேர்தலின் ஆரம்பத்திலேயே இவ்வளவு பிரச்சனை என்றால், தேர்தல் நெருங்கும் பொழுது பிரச்சாரம் செய்வதற்கு வாக்குச்சாவடிக்குள் மக்களை சுதந்திரமாக அனுமதிப்பதிலிருந்து எல்லாவற்றிலும் பிரச்சனை வரும் என்று நாங்கள் எதிர்நோக்குகிறோம். அதனால் இப்பொழுதுள்ள பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த இடைத்தேர்தலை ரத்து செய்ய வேண்டும், மறுதேர்தல் அறிவித்து கால அவகாசம் கொடுத்து தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்று வழக்காடு மன்றம் செல்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மூத்த தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்த தமிழிசை சவுந்தரராஜன், தங்கள் கட்சி சார்பில் 80க்கும் மேற்பட்டோர் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக உள்ளாட்சி இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா நடப்பதாக எழும் புகார்களுக்கு தேர்தல் கமிஷன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் உள்ளாட்சி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளுக்கு போதிய கால அவகாசம் அளிக்கவில்லை என்றும், வேட்புமனு தாக்கல் செய்வது மற்றும் பரிசீலனை செய்வதில் அதிமுக தவிர பிற கட்சிகள் பல்வேறு சிரமங்களை சந்தித்ததாகவும் புகார் தெரிவித்தார். பணப்பட்டுவாடா நடந்து வருவதாகவும் புகார் கூறினார். இடைத்தேர்தலை பொறுத்தவரையில கடந்த 28ஆம் தேதி அறிவிப்பு நோட்டிபிகேஷன் செஞ்சு அன்னைக்கே வேட்புமனு தாக்கல் துவங்கும்னு அறிவிச்சாங்க. இது ஒரு எதிர்கட்சிகளுக்கு தயாரிப்புக்கு அவகாசம் கொடுக்காம அறிவித்தது என்பது இது ஜனநாயகத்துக்கு முரண்பாடானது, ஜனநாயக விரோதமானது முதல் அம்சம். அதற்கு பிறகு வேட்புமனு தாக்கல் செய்யறப்போ, குறிப்பா புதுக்கோட்டையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய போனவரை தாக்கல் செய்ய விடாம தடுத்து அராஜகம் பண்ணது இரண்டாவது. வேட்புமனு தாக்கல் செஞ்ச பல இடங்கள்ல ஆளுங்கட்சி நிர்பந்தத்தால தேர்தல் அதிகாரிகள் எதிர்கட்சிகளுடைய, குறிப்பா எங்களுடைய கட்சிகளுடைய வேட்பாளர்கள் சில வேட்புமனுக்களை செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. உள்ளாட்சி இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா சம்பவங்கள் நடப்பதாக எழுந்துள்ள புகார்கள் மீது தேர்தல் கமிஷன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் திருத்தம் செய்யப்படும் என்றும், புதிய வாக்காளர்கள் அனைவருக்கும் வண்ண புகைப்பட அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தொகுதி தேர்தல் பணியாற்றும் அதிகாரிகள், தாசில்தார் உள்ளிட்ட முதன்மை பயிற்சியாளர்களுக்கான முதல் கட்ட பயிற்சி சென்னை கலெக்டர் அலுவலகத்தில் வியாழனன்று நடந்தது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார், துணை அதிகாரி சிவஞானம், மாநில அளவிலான பயிற்சியாளர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டனர். 2015ஆம் ஆண்டு ஜனவரியை அடிப்படையாக கொண்டு வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், புதிய ஓட்டுச்சாவடிகள் உருவாக்குதல் ஆகியன குறித்து விவாதிக்கப்பட்டது. 2015ல 18 இயர்ஸ் ஆக போறாங்க, அவங்களுடைய பேர் செலக்ட் பண்ண சம்மரி ரிவிஷன். அதில் என்ன பண்ண போறோம், 15th அக்டோபர் டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் பண்ணுவோம். இப்போ ரோல்ஸ் யார் இருக்காங்க அவங்களோட பேர் பப்ளிஷ் பண்ணோம். 15th அக்டோபர் அந்த 10th நவம்பர் வரை யார் பேர் செலக்ட் பண்ணிருந்தா அதை
கரெக்ஷன் பண்ண வேண்டியதா, அதை அட்ரஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதா, அதை டிலீட் பண்ண வேண்டியதா, அவங்கெல்லாம் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். கலர்ட் ஃபோட்டோ கார்டு தான், பிளாஸ்டிக் கலர்ட் ஃபோட்டோகிராஃப் எப்படி நீங்கள் ப்ரைவேட்டில் பார்ப்பீங்க அந்த மாதிரி ஃபோட்டோ கார்டு. 12.5 லட்சம் சுமார் பேர் இருக்காங்க. நம்ம லாஸ்ட் ரிவிஷனுக்கு அப்புறம் பேர் நம்ம சேர்த்துருக்கோம். அவங்க எல்லாருக்கும் ஃபோட்டோ கார்டு அவங்க சிடி கொடுத்தாச்சு அந்த கம்பெனிஸ்க்கு. அவங்க தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணிவிட்டு சுமார் 10 நாளுக்குள்ளே நமக்கு அனுப்புவாங்க. இந்த மாதம் கடைசி வரை BLO மூலமாக எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இது தொடர்பான பயிற்சி தேர்தல் அலுவலர்களுக்கு படிப்படியாக வழங்கப்பட இருக்கிறது. புதுச்சேரி சட்டசபையில் 6100 கோடி ரூபாய்க்கு வரியில்லாத பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த 8ஆம் தேதி துணைநிலை கவர்னர் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட்டம் துவங்கியது. இதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை அன்று 2014-2015 ஆண்டிற்கான பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சட்டசபை தலைவர் புருஷோத்தமன் மட்டும் வெளிநடப்பு செய்தார். அவரை தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக MLAக்கள் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தாத அரசை கண்டித்து வெளிநடப்பு செய்வதாக கூறி வெளியேறினர். 4வது பட்ஜெட் படிக்கக்கூடிய தாக்கல் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த ரங்கசாமி எந்த விதமான தகுதி இல்லை. நிறைவேற்றாத திட்டங்கள் 3 ஆண்டு காலத்தில் அவர் சொல்லிய பட்ஜெட்டில் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. இதையடுத்து முதல்வர் ரங்கசாமி 6100 கோடி ரூபாய்க்கான வரியில்லா பட்ஜெட் உரையை வாசித்தார். தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,592 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,574 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 44 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 41,555 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.